பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. சீஸ் ஃபயர் இஸ்ரேல் அண்ட் ஈரான் ரெண்டு பேருமே அக்ரி பண்ணிட்டாங்க. இந்த சீஸ் ஃபயருக்கு ஈரான் சார்ந்த 3 நியூக்ளியர் சைட்ஸை அமெரிக்கா சார்பாக தாக்குதல் நடத்தினதுக்கு பின்னாடி ஈரான் வந்துச்சு சீஸ் ஃபயர் கேட்டு, அண்ட் ஆல்சோ சைமுல்டேனியஸாக இஸ்ரேலும் பீஸ் கேட்டு ரெண்டு நாடுமே அப்ரோச் பண்ணாங்க. ஸோ ட்ரம்ப் மீடியேட் பண்ணி இந்த சீஸ் ஃபயர் நடந்ததாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட். இப்போ அதுதான் பரவலாக எல்லா நியூஸ் சேனல்லையுமே லைவ் அப்டேட்ஸில் போய்கிட்டு இருக்குங்க. ஈரான் தரப்புல இருந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம உறுதிப்படுத்தணும். பெஞ்சமின் நெத்தன்யாஹூ இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் இந்த சீஸ் ஃபயருக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாரு அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு வருது. ஆனால் ஈரானுடைய தரப்புல இருந்து ஷேக் ஆயத்துல்லா அல் ஹாமினி அவங்கள்ட்ட இருந்தோ இல்ல பிரசிடென்ட் பெசஷ்கியன் இருந்தோ ஃபாரின் மினிஸ்ட்ரி இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட இருந்தோ அஃபிஷியலாக எந்த தகவலுமே இன்னும் பதிவு செய்யப்படலை. இன்னும் ஒரு போஸ்ட் கூட வரல. ஸோ காலம்தான் நமக்கு இது சம்பந்தமான டீட்டெயிலு எந்த அளவுக்கு உண்மை, யாருடைய பங்களிப்பு இதில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெளிவுபடுத்தும். ஆனால் கூட இந்த சீஸ் ஃபயருங்கிற அந்த மெசேஜ் ஒரு நல்ல மெசேஜாக தான் நான் பார்க்குறேன். எப்படி பார்த்தாலும் இந்த போர் அப்படிங்கிறது நிறுத்தப்படுறது தான் உலகத்துக்கு நல்லது. இதே போல் பாலஸ்தீன்லையும் போர் நிறுத்தப்பட்டு ஃப்ரீ பாலஸ்தீன் வந்துருச்சு அப்படின்னாலுமே கூடுதல் சந்தோஷம். இந்த சூழ்நிலை எல்லாமே வர்றதுக்கு ஒரு அடிப்படை காரணமாக நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, நேற்றுக்கு ஈரான் யுனைடெட் ஸ்டேட்ஸோட மிலிட்ரி பேஸ் எல்லாம் ஈரானுக்கு பக்கத்தில் அண்டை நாடுகளில் இருக்குதுங்க. ஈரான் கத்தாரில் உள்ள அமெரிக்கன் மிலிட்ரி சைட்ஸை மட்டும் ஸ்ட்ரைக் பண்ணலங்க, பேரலாக இஸ்ரேலுக்குமே ஒரு அடி கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. சிஜில் அப்படின்ற ஒரு மிசைலை இன்ட்ரடியூஸ் பண்ணி துவம்சம் பண்ணாங்க இஸ்ரேலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதை இன்டர்செப்ட் பண்ணுறது அப்படின்றது மிக மிக கடினமான ஒரு விஷயம். இஸ்ரேலுக்கு ஈரான் கொடுத்த இந்த அடி அப்படிங்கிறது வரலாறு காணாத அடி அப்படின்னு தான் சொல்லணும். ஜெர்மனுக்கு அப்புறம் இந்த உலகத்திலேயே ஒரு நாடு இஸ்ரேலை திண்டாட விட்டுருக்காங்க அப்படின்னா, ஜியோனிஸ்ட்லாம் ஒரு போர்ட்ரே பண்ணி வச்சுருந்தாங்கல்ல இந்த உலகத்தில், நாங்கள் தான் எல்லாத்துக்கும் மேலே அப்படின்னு. அது ஒன்றுமே இல்லைன்னு தவிடுபடியாக்குனது அந்த வரலாறு ஈரானுக்கு சொந்தமான வரலாறுங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆனால் கூட அப்பாவி உயிர் போச்சு அப்படிங்கிறது தான் இங்கே வருத்தமான செய்திங்க. இன்னைக்கு ஈரான் இருக்கிற நிலைமைக்கு கிரவுண்டில் போய் அவங்கள அடித்து தும்சம் பண்ண முடியுமா அப்படின்லாம் கேட்டால் $1 மில்லியன் கொஸ்டின். அதனால தான் அமெரிக்கா வந்து அப்பப்போ சின்ன சின்ன படத்தை போட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள நாட்டை பொருதி போட்டு அவங்களுக்குள்ள சண்டையை மூட்டி பஞ்சாயத்து பண்ணுற வேலையை அவங்க ரொம்ப நாளாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி அமெரிக்கா அடித்த அடிக்கு பதிலடி கொடுத்துட்டு இன்னமும் அடிப்போம் அப்படின்னு போல்டா சொல்றது இருக்குதுல்ல, அது உண்மையிலே பாராட்டத்தக்க விஷயங்க. 2025ல ஹிஸ்டரி இனிமே மாத்தி எழுதிட்டாங்க ஈரான் தான் சொல்லணும். இனிமேல் இது ஒரு ஆரம்பம். இந்த ஈரான் கிரைசிஸ்க்கு முன் பின் அப்படின்னு வரலாறு பிரிக்கலாம். இவ்வளவு நாளா நம்ம என்ன நினைச்சோம், ரஷ்யா சைனா தான் அமெரிக்காவுக்கு ஈடா இருக்காங்கன்னு நினைச்சோம். நாங்களும் இருக்கோம்னு ஈரான் ஒரு பதிவு பண்ணியிருக்காங்க.